ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மகி சமையல் விளாக் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாஷிங் மிஷின் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். என்னோடய வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா எல்ஜி வாஷிங் மிஷின், 7.5 kg இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்க வேண்டியது இதுதான். இதில் வந்து போட்டிருப்பாங்க 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணிக்கணும், 3 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கணும், இந்த 2 விஷயத்தை அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எந்த மாதிரி கலட்டி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. இதில் இருக்கிறத நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம வாஷிங் மிஷினில் துவைக்க போடுறதுக்கு முன்னாடி துணியெல்லாம் செக் பண்ணிவிட்டு போடணும். அதில் வந்து ஊக்கு பின்னு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம பார்த்து செக் பண்ணிவிட்டு போடணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த தான் வந்து க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க 15 days ஒன்ஸு. இதிலேயே வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின்குள்ளே இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது. இதை வந்து மேலையும் கீழேயும் கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்து நம்மளுக்கு வந்து கலண்டு வந்துடும். இதை வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் க்ளீன் பண்ணி 3 நாள் ஆச்சு. இதில் துணியில் உள்ள அழுக்குகள்லாம் இந்த மாதிரி சின்னதாக வந்து சேர்ந்துருக்கும். அதை எடுத்து குப்பையில் போட்டுட்டு இதை வந்து நம்ம பழைய பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம தேய்ச்சி வந்து க்ளீன் பண்ணிக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ வாஷிங் மிஷினுக்குள்ளே மாட்டிடலாம். நம்ம எப்படி கலட்டினோமோ அதே மாதிரியவும் இந்த ட்ரம்மு வந்து பார்த்தோன்னா கையில் இந்த மாதிரி சுற்றி விடுறதுக்கு வரும். மேலே கீழே ஒரு கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேவும் நம்ம அந்த இடத்துல வச்சு மாட்டி விட்டோம்னா டக்குன்னு ஒரு சவுண்டோடு அது வந்து நல்லாவே மாட்டிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரம்மை வந்து க்ளீன் பண்ணணும். இது வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணணும். இது வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து நான் வாஷிங் மிஷின் வாங்கும்போது வாஷிங் மிஷின் மாட்டுறதுக்கு வருவாங்கள்ல, அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு 6 பாக்கெட்டு. அதை வந்து நான் 1 வருஷமாக வந்து யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை வந்து மீஷோவில் தான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஒரு 5 பாக்கெட் இருக்குது. 5 பாக்கெட் வந்து 200 ரூபாய் அந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தேன். ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு பாக்கெட் எடுத்து இதை வந்து கட் பண்ணி இப்போ இந்த ட்ரம்முக்குள்ளே வந்து சேர்த்துக்கிறேன், இந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே. இது கூட வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். இதை வந்து கையில் எதுவும் படாமல், குழந்தைங்க கையில் எதுவுமே படாமல் பார்த்து கரெக்டாக கட் பண்ணி இதை வந்து உள்ளே வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ வந்து ட்ரம்மை வந்து வாஷிங் மிஷினை வந்து மூடிட்டு சுவிட்சை ஆன் பண்ணி இதிலவே வந்து பார்த்திங்கன்னா டப் க்ளீன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருப்பாங்க. 8வது நம்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து 8வது நம்பர் வர்ற வரைக்கும் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆன் கொடுத்துட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிரும். இது வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரம் க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து துணியெல்லாம் அவ்வளோ வந்து அழுக்கெல்லாம் சேராது. கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா வாஷிங் மிஷின்லேயும் நல்லாவே துணி நீட்டாக வந்து நம்ம வந்து துவைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விழுக வந்து ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு மேலே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி வச்சு வந்து துடைச்சிக்குவேன். இப்போ 99ல் இருந்த டைம் வந்து இப்போ வந்து 10க்கு வந்திருக்கு. இது வந்து ஓடி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும். நம்ம வந்து அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கணும். இது வந்து 0 வந்ததுக்கப்புறமா டைமிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி 4 மணி நேரம் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து துணி வந்து போட்டு துவைக்க முடியும். நான் வந்து காலையில் துணி துவைச்சிட்டு சாயந்தர நேரம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய வாஷிங் மிஷினை வந்து நீட்டாக வச்சுக்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி 2 ட்ராப் அழுக்கு தான் வந்து சேர்ந்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம மகி சமையல் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.